தொற்றுலேயே சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்ட் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருக்கிய, அதான் தளபதி. தொற்றாத ஸ்லைஸ் பண்ணுறோம். அங்க பார்த்த தளபதிக்கும் தெரியல பார்த்த தளபதிக்கும் இப்போ ஜனநாயகன் இந்த லாஸ்ட் டான்ஸ்ல பாக்குற தளபதிக்கும் என்ன ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பாத்தீங்க? அவர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டில் தான் இல்லை, அதர்வைஸ் இஸ் இன் எவரிபடிஸ் ஹார்ட். ஒரு பீரியட்க்கு அப்புறம் அவர் நடிச்ச எல்லா படம் ரிலீஸ் அப்பயுமே ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் மீறி வர்றது தான் ஒரு ஹீரோ. சார், எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து நம்மளை நம்பி பணம் போடுறாங்க, நம்ம அதுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதானே அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவர் இதுக்கப்புறம் படம் நடிக்க வரமாட்டாருங்கிறப்போ ஒரு மாதிரி உரிமையா ஒரு கோவம் வருது. ஏன் இப்படி பண்றீங்கன்ற உரிமையா ரொம்ப ஒரு கோவம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நாட் ஒன்லி வித் யூ, எனக்கு அப்படிதான் இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கும் அப்படிதான் இருக்கு. இப்போதானே ஒரு பொலிட்டிக்கல் அரேனாக்கு வந்திருக்காங்க, இது தெரியல. வி டிஸ்கஸ்ட். ஆஸ்மி, உங்களுக்கு என்ன சார், வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ்? சார், எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கண்ணா. ஐ த்ரூ த சேம் கொஸ்டின் டு ஹிம். சார், நான் வச்சுருவேன் சார், நான் இறங்கிடுவேன் சார். இது வெறும் ரியல் ஹீரோ இல்லை, இது ரியல் ஹீரோ தான் பேசுகிறாங்க. ஐ லைக் தட். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே வந்து தளபதியோடைய அந்த ஒரு லாஸ்ட் டான்ஸ் ஜனநாயகனுடைய ட்ரெய்லரை கண்டிப்பா பார்த்திருப்போம். தளபதிக்கு முன்னாடி இந்த ஒரு நபரை கடந்து தான் நம்ம வந்து தளபதி தரிசனத்தையே பார்த்திருப்போம். ஜனநாயகனுடைய ட்ரெய்லர்ல முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே காட்சி கொடுக்கக்கூடிய குமார் நடராஜன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த கான்வர்சேஷன்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஜனநாயகன் தொடர்பாகவும் அவரை பத்தியும் பேச போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல. நம்ம வந்து ஜனநாயகன் அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உதயால இருந்தே வந்து தளபதியோடைய உங்க டிராவல் வந்து இருக்கு இல்லையா? அங்க பார்த்த தளபதிக்கும் தெரியல பார்த்த தளபதிக்கும் இப்போ ஜனநாயகன் இந்த லாஸ்ட் டான்ஸ்ல பாக்குற தளபதிக்கும் என்ன ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஹிஸ் பீன் த சேம். ஓகே, நான் வந்து காம்பினேஷன் சீக்வன்ஸ் இல்லை எனக்கு இந்த இந்த படத்தில். பட் ஏன்னோ அவர் பற்றியும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் கேதர் பண்ண வேண்டியிருந்தது, பண்ணிட்டேன். அதில் நான் புரிஞ்சேன்னா இஸ் த சேம். நாட் ஈவன் அ இன்ச் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறல. இஸ் த சேம் ஹியூமன் பீயிங் விச் யூனோ whom I saw in உதயா. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ல இருந்து பார்த்துருக்கோம். தளபதியோட சின்ன வளர்ச்சியில இருந்து நம்ம இப்போ தளபதியா உருவாகி இருக்க வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, ஒரு இடத்துக்கு போறாரு, சொல்லப்போனா தமிழ் சினிமாவுடைய ஒரு முகமாவே இருந்துட்டு இருக்காரு, இப்போ கிடையாது அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த துறையில அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இருக்கு அந்த வருத்தம்? வருத்தம் இருக்கு, எல்லா ரசிகர் மாதிரி எனக்கும் வருத்தம் இருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட, அவர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டில் தான் இல்லை, அதர்வைஸ் இஸ் இன் எவரிபடிஸ் ஹார்ட். அது மாற்ற முடியாது, அது இன்னும் இட் இஸ் தேர். ஓகே, எனக்கு என்னன்னா கத்தியா இருக்கட்டும், சர்க்கார், இதுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு பீரியட்க்கு அப்புறம் அவர் நடிச்ச எல்லா படம் ரிலீஸ் அப்பயுமே ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ரிலீஸ் டேட் கிட்ட போகும், ஓகே தளபதியோட படம் வருதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போதே கூடவே என்ன பிரச்சனை வருங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஜனநாயகனுக்கு தொடங்கிடுச்சு. சர்டிஃபிகேட் இஷ்யூவில் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து இப்போ பகவத் கேசரியோடைய ஒரு ரீமேக் தான் அப்படிங்கிற மாதிரி அரசல் பரசலான ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. அஃபிஷியலாக ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமே கூட நிறைய பேர் வந்து அதே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து டிராபேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா படத்துடைய? இல்லை, அப்படி இருக்காது. இது அப்படி டிராபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப என்கரேஜிங்காக தான் நான் அதை பார்க்குறேன். என்னென்னா, சும்மா ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன அவனுக்கு ஏதோ வந்து ஒரு ஒரு பெரிய இது வந்து சக்ஸஸ் வந்து வச்சுங்க, தட் மே நாட் பி மச் அப்ரிஷியேட்டட். ஓகே, பல இந்த தடகள போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, சும்மா ஓடுறதுக்கும் அந்த இதை தாண்டி ஓடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஐ ரெஸ்பெக்ட் தி தடகள போட்டி. ஓகே, அது மாதிரி தான் இது தடை வருதா பார்த்துடலாம் என்ன போ அப்படி, அதெல்லாம் மீறி வர்றது தான் ஒரு ஹீரோ. ஓகே, ஐ திங்க் ஹி இஸ் டூயிங் இட் இன் ஹிஸ் ரியல் லைஃப் ஆல்சோ. ஓகே, எனக்கு தெரிய படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா அந்த மாமனார் மருமகன் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இப்போ வரைக்குமே பசங்க போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
மீ வித் ஃபியூச்சர் மாமனார் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் எப்படி இருக்கு இப்பயுமே அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. தளபதி கூட ஒரு ஐகானிக்கான ஒரு சீன்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே. அது உதயால அபின் இஸ் ஃப்ரெண்ட். ஆமா, ஃப்ரெண்ட் மாமனார். இங்க வந்து ஒரு தளபதிக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரோ கொடுக்குற ஒரு நபர். அது நானே வந்து அட்லீட்ட பேசும்போது கேட்டேன், என்ன தம்பி நான் அதில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் என்ன சார், கொஞ்சம் 2 பேரோட ஃபோட்டோவையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் சார், நான் உங்களுக்கே தெரியும் அப்படின்னா. அப்புறம் நான் வாய் விட்டு நான் விஜய்கிட்டே கேட்டுட்டேன், எப்படிப்பா அவனால் இவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுது இந்த பாடியை என்ன சார்? ஆமாம் சார், நிஜமா சார். நான் சொல்லி வீட்டுக்கு போய் தரிசித்து படுக்கணும்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அந்த ஒரு டெடிக்கேஷன், த ஆன்சர் தட் ஹி கேவ் இஸ், சார் எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து நம்மளை நம்பி பணம் போடுறாங்க, நம்ம அதுக்கு ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதானே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்து உதயால பண்ணதுக்கும் தெரியல பண்ணதுக்கும் ஐ ப்ளோட்டட், தெரியல பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் இன்னும் ப்ளோட்டட். ஓகேவா? இஸ் சேம், அப்படியே அதே ஸ்ட்ரக்சர். என்ன ஏஜ் தான் அந்தந்த காலகட்டத்துக்கான இயர் தான் கூடியிருக்கே தவிர ஐ திங்க் ஸ்ட்ரக்சரலி இஸ் நாட் சேஞ்ச். அதனால தானே தளபதி இருக்கலாம். ஒரு ஹீரோங்கிறதையும் தாண்டி ஒரு உரிமையா ஒரு வார்த்தை வருதுல விஜய் சார் அப்படிங்கும்போது உரிமையா ஒரு வார்த்தை. ஓகே, தளபதி வைக்கும்போது பேரலா தலை கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. எப்படி இது எல்லாமே உங்களுக்கு நடக்குதா இல்ல அமைச்சுக்கிறீங்களா, என்ன பண்றீங்க நீங்க? காட்ஸ் கிரேஸ், மை பேரண்ட்ஸ் விஷ் அண்ட் பெரியவங்க ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் சொல்லணும். லக்கிலி அஜித்தோடது வந்து எனக்கு வந்து தொடரும்ல ஆரம்பிச்சது. ஆமா, அது அந்த படத்துல ஆரம்பிச்சதோட இதுவா என்னன்னு தெரியாது, தொடர்ந்துன்னு இருக்கு. விஜயோடையும் எனக்கு அதே தான். விஜய் வந்து எங்க படத்துல தான் உதயால வந்து ஹி பெர்ஃபார்ம்டு. அங்கே சப்சிக்வெண்ட்டாக கேப், பெரிய கேப்பு. நான் அது அப்புறம் கேஷுவலாக எங்கே 2 இடத்துல 3 இடத்துல மீட் பண்ணும்போது ஹலோ சொல்லின்றதோட சரி, தெரியல எனக்கு கேஷ் பண்ணும்போது எனக்கு விஜய் தான் அது மெயின் ரோல் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அப்படிங்களா? ஏன்னா முதல்ல டெஸ்ட் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஓகே, அது மெதுவாக அப்புறமா ப்ரொடக்ஷனில் தானு சார் கூப்பிட்டு தம்பிடே இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு, சார் சத்தியமாக எனக்கு தெரியாது, என்ன I'll be too happy சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். தளபதி இருக்காருன்னு தெரியாமலே படத்துக்கு கமிட் ஆயிருக்கீங்க. ஓகே, ஆனஸ்ட்லி தெரியாது. என்ன அங்கே என்னோட ஸ்டில் அமிச்சவர் வந்து ஜீவா ரவி சார்னு, அவரும் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து அந்த இது வந்து அவருக்கு வந்து ஆஃபர், இல்லை சார் நீங்கள் தான் ஃபிட் ஆவீங்க அதுக்குன்னு சொல்லி, அந்த அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு ஃபாதராக நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லி அவர் அமிச்சார். ஹீரோயின் சொன்னாங்களா இல்லையா சார்? சமந்தா தான். அவங்களும் சாதாரணமாக இருந்தாங்களே தவிர எதுவுமே எனக்கு ரிவீல் பண்ணலைங்க. எனக்கு இதுவேங்க ஜனநாயகத்திலே நான் இவ்வளோ பெரிய போர்ஷன் வருவேன்றது இதுதான். மொத்த படத்தில் நான் இவ்வளோதான். ஓகே, ஆனால் எனக்கு வந்து தெரியாது இது. ஓகே சார், உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே நிறைய சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல. உண்மை. எனக்கு அதாவது வினோத் என்ன கேஷ் பண்ணும்போது இதுலேயும் சரி, நேர்கொண்ட பார்வையிலையும் கேஷ் பண்ணும்போது அஜித்துன்னு எனக்கு சொல்லலை. ஓகே, நான் ஹைதராபாத் போன அப்புறம் தான் எனக்கு அங்கே அஜித் இருக்காருன்னு தெரியும். வெரி ஆனஸ்ட்லி. எனக்கு வந்து சைலண்டாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் ஓகே. அதாவது எனக்கு அஜித்லாம் முன்னாடியே பரிச்சயம். ஓகே, நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பண்ணியிருக்கேன், அப்புறம் முகவரி பண்ணியிருக்கேன், எனக்கு முன்னாடியே பரிச்சயம் இருக்குது. சொல்லியிருந்தா ஒரு தம்பி நான் வரேன்டா தம்பின்னு ஒரு ஹலோ சொல்லிட்டு என்ன, அது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் ஒன்று இங்கேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நான் அங்கே போய் நான் வந்து இப்போ நான் கேரவனில் இருக்கேன்ப்பா, உங்களால் வந்துட்டா தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரவனில் வெயிட் பண்ணுறேன். ஒரு 20-25 மினிட்ஸ் ஆச்சு. நான் வந்து யாருன்னு சவுண்டே காணும்னு பார்த்தா நான் கதவை திறக்கிறேன். அவர் இதுக்கு கேரவனை போய் பார்க்கலான்ட்டு ஹீ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை டோர். சச் அ டவுன் டு எர்த் பர்சன். சேம் வித் விஜய், சேம். இல்லை இம்மி அளவு டிஃப்ரென்ஸ் கிடையாது 2 பேருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பசங்க எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. 2 பேருமே ஈக்குவலி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இப்போ நிறைய வந்து கேரக்டரே வந்து எனக்கு இவங்க லீட் பண்றாங்கன்ற எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. இப்போ ஜனநாயகன்ல உங்களை எடுத்துக்கிட்டனாலுமே ஒண்ணுமே இல்ல, கண்ணு மட்டும் தான் ஓப்பனிங் சீன். எப்படி உங்களை பிடிச்சாங்கன்றதுமே தெரியும். எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படம் அவங்க கமிட் பண்ணும்போதே, அப்போ அவங்களுக்கு டேரக்டர் இவர் தான் அப்படின்லாம் கமிட் பண்ணும்போதே ஒரு அக்கேஷனில் நான் வினோதை மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ வினோத் தோல்மி சார் ஒரு விஷயம் நான் வச்சுருக்கேன் இந்த படத்தில், ஐ எம் கோயிங் டு யூஸ் யூ அப்படின்ட்டார். அது சொல்லி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லை.
ஒன்று மட்டும் நல்லா எனக்கு தெரியும், ஏன்னா நான் வினோதோட நல்லாவே பழகியிருக்கேன்றதுனால எனக்கு வினோதோட இது தெரியும். அவன் இஸ் நாட் அ லூஸ் டாக்கர். ஓகே ஓகே, சொன்னால் பண்ணிடணும் அப்படின்ற அந்த ஒரு இருக்கும். இல்லைன்னா கர்டசி, சார் சாரி சார் இந்த படத்தில் நம்ம கமிட் ஆக முடியல, அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படியா சொல்லுவான். அடுத்தான் அந்த மாதிரி ஜென்டில்மேன். டேஸ் போச்சு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, சார் ஃபஸ்ட் கிளாஸ் இது, நீங்கள் இன்றைக்கி வாங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கால் மீ. சரி போனேன், மேக்கப்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு சல்யூட், முடிஞ்சிச்சு சார் இன்றைக்கி நீங்கள் போகலான்ட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் கிளாஸ்ன்னு ஏதோ சொன்னேன், ஒரே ஒரு சல்யூட்டடா அவ்வளோதானா அப்படின்னு சார் நான் இருக்குது சார் நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஒரு 15 நாள் திரும்பியும் ஒன்றும் இல்லை, சவுண்ட் ஒன்று யாரும், ஏன்னா தேவையான ஆல் பிஸி வித் அதர் திங்ஸ், ஐ டோன்ட் டிஸ்டர்ப். ஓகே, என்னடா நான் சின்ன சின்ன கூப்பிட்டுன்னு இருக்கான்னு நம்ம கேட்கறதுக்கு பழக்கம் கிடையாது. ஸோ திருப்பி ஹீ கால் மீ அந்த நீ செட் சார் நாளைக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க, ஏன்னா எனக்கு ஒரு ஹாஃப் டே போகும், ஐ டூ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி ஓகே வந்துட்டேன். ஷூட்டிங் போயாச்சு. போனோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க சார், சூப்பர். அந்த நான் போலீஸ் கட் பண்ணி அதுதான் பேசியிருந்தோம் நாங்கள் முன்னாடி, அது மாதிரி பண்ணின்னு போயிருந்தேன். ஓகே சார் வாங்கன்னு சொல்லி ட்ரெஸ்லாம் நல்ல போலீஸ் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு நாங்கள் போகிறேன். ஷர்ட்டை கட்டிட்டு ஓகே, இல்லை நான் ஷர்ட்டு போட்டாலே ரொம்ப சுமாராக தான் இருப்பேன், நீங்கள் ஷர்ட் வேறு போடலன்னா இன்னும் துரத்தான் இருப்பேன் பாருங்க. இல்லை சார் கட்டிடுங்க, இது ஒரு ஒர்க் ஷாப் ஏரியா தான், ஸோ யூஆர் லீடிங் தட் அப்படின்னு. ஓகே ஃபைன். ஓகே இப்போ நான் சொல்கிறத மட்டும் மனசில் வாங்கிக்கோங்க. என்ன ஃபோன் பண்ணுறாங்க யாரோ, நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அவர் கேட்பார், நான் அந்த டைலாக் நான் சொல்லிடுறேன் சார், அவனுக்கு ஒரு இது அமைச்சிருக்கேன் யாருன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு உங்களுக்கு ஃபோனில் ஒருத்தர் கேட்பார். அப்போ நீங்கள் வந்து தொற்றுலையே அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே ஐம் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஓகே, எனக்கு வந்து யூஸ்வலாகவே ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு விஷயம் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதை ஒரு ஒரு 4-5 மாடுலேஷனில் சொல்லுவேன். சும்மா ஒரே மாடுலேஷனில் சொல்லிட்டு விட்டுற மாட்டேன். என்ன அதை வந்து தொற்றுலையே அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இதாக இருக்கும், நார்மலாக இருக்கும். தொற்றுலையே அப்படின்னு ஒரு சின்னதாக தொற்று, அது அங்கேருந்து போய் லியேல வந்து அந்த பேஸ் வர்ற மாதிரி வச்சேன். அப்புறம் தொற்றுலையே அங்கே வரும்போது தான் அது மைக்கில் பூஸ்ட் ஆகி. சார் பாதியில் நிப்பாட்டாதீங்க, சொல்லிடுங்க ப்ளீஸ். ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லிடுங்க. தொற்றுலையே சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்ட் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருக்கிய, அதான் தளபதி, தொற்றாத ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. இவ்வளோதான். அதை வந்து அந்த அந்த மைக்ரோஃபோனில் அவ்வளோதாங்கிறீங்க. அந்த நீங்கள் கொடுத்த அவ்வளோதான் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணோன்னு எனக்கு அக்ஷரம் கூட மனசில் இது இல்லை. ரொம்ப உங்களுக்கு தெரியுமா இததான் தூக்கி ட்ரெய்லர்ல முன்னாடி வைக்க போறாங்கன்னு? யூ டோன்ட் நோ தட். அவர் ஷூட் பண்ணும்போது ஒரே வார்த்தை வினோத் என்கிட்ட சொன்னது, சார் நான் ட்ரெய்லரில் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, அது மட்டும் நான் அதை ஷூட் பண்ணும்போது சொல்லும்போது நான் சொன்னேன், டப்பிங்கில் பார்த்துக்கலாம்டா கண்ணா வாடா கண்ணா அப்படின்ட்டேன். நான் வந்து என்னென்னா என்ன வேறு என்ன தொட்டல்லையே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல, ஓகே ஹீரோக்கு தானே இது அப்படின்னு நானே அங்கே இது கேட்டுன்ட்டேன். பயந்தான் எனக்கு விஜய் சார் தான் பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை. ஓகே அதெல்லாம் ஓகே. டப்பிங் வந்தோடனே என்ன சொன்னேன், திருப்பி ஒரு 4-5 வருஷன் பண்ணுறேன் அது சொல்லிட்டு 4-5 வருஷன் பண்ணேன். அதில் ஒன்று காமிக்கலாவும் பண்ணி காமிச்சேன். ஓகே, என்ன ஸ்லைஸ் போட்டுருவாப்ல அப்படின்னு அதையும் ஒரு இது பண்ணி காமிச்சேன். பட் அந்த அந்த இதுக்கு அந்த பேஸ் வந்து அங்கே வந்து அப்படி வந்து உட்காரும்போது அது தட்ஸ் ரியலி. இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவர் இதுக்கப்புறம் படம் நடிக்க வரமாட்டாருங்கிறப்போ ஒரு மாதிரி உரிமையா ஒரு கோவம் வருது. ஏன் இப்படி பண்றீங்கன்ற உரிமையா ரொம்ப ஒரு கோவம் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நாட் ஒன்லி வித் யூ, எனக்கு அப்படிதான் இருக்கு, ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கும் அப்படிதான் இருக்கு. அதாவது சி ஹி இஸ் நாட் ஜஸ்ட் கடந்து போற ஒரு நடிகர் இல்லை, இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் என்டர்டெய்னர். ஓகே, ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானம் வந்து ஹீரோன்ற ஸ்தானம், அதை ஹஸ் பின் மெயின்டைனிங் இட். எல்லார் வீட்லேயும் நான் திருப்பி சொல்கிறேன், ரேஷன் கார்டில் தான் பேர் இல்லையே தவிர எல்லாரோட மனசுலையும் இஸ் தேர். அதனால் வந்தால் நல்லா இருக்குன்றது தான் எல்லாரோட ஃபீலிங்.
சரி, இப்போ விஜய் சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன், இது எல்லாத்தையும் தாண்டி ஹி இஸ் வெரி நாட்டி அப்படிங்கிற மாதிரி அரசியல் பேசல ஒரு பேச்சு வந்து. அதாங்க இது வந்து நாட்டி அப்படின்றது வந்து நாட் ஆன் ஜென்ரல் க்ரௌட். ஓகே, வித் வெரி க்ளோஸ் பீப்புள். வெரி க்ளோஸ் பீப்புள். ஓகே. ஆமாம், அதாவது நீங்கள் எதாவது கேள்வி கேட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன பதிலோட போயிடும், அவ்வளோதான். ஓகே, பட் வென் யூ ஒரு 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 காலேஜ் மேட்டாவோ என்ன ஒரு ஃபேமிலி மெம்பராகவோ அதெல்லாம் இருந்தால் த வே தட் ஹிஸ் ரெஸ்பான்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஃபினாமினல். நான்லாம் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன், உதயாலேருந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஓகே. ஆஃப் கேமராலையுமே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. ஐயோ, ஈவன் என்ன தெரியும், நான் சொல்கிறேன் தெரியல. நான் போயிட்டேன், ஹீ அண்டர்ஸ்டுட், வந்தாச்சு, இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா கொடையை அப்போ வந்து லைட்டாக இட் வாஸ் ட்ரெஸ்லிங், கொடையை எடுத்து நேராக ஹீ கேம் டு மை கேரவன். அவங்க அசிஸ்டன்ஸோட வந்துட்டு என்ன சார் வாங்க போகலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு நான் போய் அந்த சாங்கோட லீடு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தார் அட்லி. ஓகே, அந்த சாங்ல ஒரு அந்த அந்த பொண்ணும் மாப்பிளையும், ஆமா அவர் தானே உங்களுக்கு ஸ்பெஷலா ஆரத்தி எல்லாம் போவாங்க. அது வேற அப்படியே வந்து திலகம்லாம் அப்படி இட்டு என்ன கலாட்டாலாம் பண்ணி, நான் வந்து பியோர் வெஜிடேரியன். ஓகேவா, அந்த சாங்லேயே ஒரு ஒரு டேபிளில் டைனிங் வரும், அது ஒரு ஏதோ ஒரு ரெசார்ட்டில் எடுத்தோம். என்ன பெரிய லாப்ஸ்டர் ஆஃப் த கேமரா. நாங்களாம் அந்த அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, சார் இதை வந்து உங்கள் பிளேட்டை தான் நான் வைக்க போகிறேன். தெலுங்குலாம் கலாட்டா, அதாவது இனோஸ் த டைம் வெஜிடேரியன், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் அப்படின்றலாம் நல்லாவே தெரியும். அதெல்லாம் முடியாது, இது உங்கள் பிளேட்டுக்கு தான், என்ன நீங்கள் என்ன சாப்பிட்டு தான் ஆகணும். அதை பாருங்கள், அந்த பாருங்கள். எனக்கு வந்து அது சீனாக வர போகிறதா சாங்கில் வர போகிறதான்லாம் என்கிட்ட சொல்லலை அட்லி. அது மாங்டாஜில் தான் போகிறது. அது போடும்போது ரைஸ்லாம் போடும்போது, ஆஃப்கோர்ஸ் அந்த லாப்ஸ்டர்லாம் வைக்கல, பட் அந்த ரைஸ்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அந்த ஒரு சேட்டையெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அதெல்லாம் ரசிக்க முடிஞ்சது. இட்ஸ் நாட் ஒரு 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 ஆர்டிஃபிஷியலாக பண்ணல, அதை ஒரு ஃபேமிலியாக நம்ம பழகிருக்கோம் சார், நம்மளோட இது சார் இது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான். என்னதான் வந்து தளபதி வந்து உங்களோட ஒரு 10 வயசு வந்து சின்னவங்களாவே இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சொன்னேன். நான் வந்து ஒரு இப்போதானே ஒரு பொலிட்டிக்கல் அரேனாக்கு வந்திருக்காங்க, இது தெரியல, வி டிஸ்கஸ்ட். ஓகே, தெரியல டியூரிங் யூனோ கேப் அந்த அவங்க ஷார்ட்ஸ்லாம் பண்ணிருக்கும்போது பர்சனலாக 1-on-1 இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் பேசுகிறோம். அப்போது நான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து இப்போ நீ சிவன் கோயிலுக்கு ஏதோ நீ கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க, ஏதோ உன்னோட கைங்கறி வந்து சொன்னாங்க, ஃபென்டாஸ்டிக்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கர்ட்டசி தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜெனரலாக ஒரு அப்ரிசியேஷனு, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ ஹி செட், சார் நம்ம பண்ண யார் சார் பண்ணுவாங்க. ஓகே சார், ஃபைன். அப்புறம் அப்படி ஏதோ பேசினே இருந்தோம். அப்புறம் வந்து திடீர்னு இப்படி லைட்டாக சொசைட்டி பக்கம் அப்படி திரும்பினோம், ஜென்ரலாக சோஷியல் அந்த டாக்லேயே. அப்போது ஹி ஆஸ்க் மீ, உங்களுக்கு என்ன சார், வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ்? அதுன்னு சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது கண்ணா, தண்ணியை மனிதனா நான் போய் எதையும் திருத்த முடியாது. அப்போ என்ன இறக்கணா எதாவது ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டு போயிடுவீங்களா அப்படின்றது. இல்லை நான் அப்படி சொல்ல, என்னால் இண்டிவிஜுவலாக ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்கோட் நாலேஜ் கிடையாது, ரெண்டாவது எனக்கு அந்த மாதிரி வேறு வித்தாலும் கிடையாது. ஸோ நான் போய் என்னத்தை போய் இது பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு அநியாயம் நடந்தால் நம்ம போய் சொல்லுவோம், வேண்டாமே பண்ணு, சாஃப்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டர் வைனில் விட்டுட்டு ஐ த்ரூ த சேம் கொஸ்டின் டு ஹிம். ஓகே, ஓ ஹிஸ் ஆன்சர் வாஸ் ஃபேபுலஸ். என்ன ஆன்சர்? சார் நான் குச்சிடுவேன் சார், நான் இறங்கிடுவேன் சார். ஓகே, ஐ லைக் தட். இது வெறும் ரியல் ஹீரோ இல்லை, இது ரியல் ஹீரோ தான் பேசுகிறான்ட்டு. ஐ லைக் தட். இந்த கலையிலேருந்து இந்த கலைக்கு போகிறாரு இல்லையா, அந்த பாதையே ஒரு மாதிரி கரடு முரடான பாதை. அப்படி போகிற விஜய்க்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கொடுக்கணும். இல்லை நான் வந்து கரடு முரடான பாதைன்னு நான் அதை நினைக்கல. ஓகே, he has laid it properly நான் தான் சொன்னேன். this has been in his mind for a very long time. ஓகே, ஓகேவா, அந்த வந்து அப்போது அவர் வந்து அந்த பாதையை சரியாக போட்டிருப்பார். தட்ஸ் மை ஹஞ்ச். அதை சரியாக போடாமல், உங்களுக்குலாம் ஒரு கதை தெரியும்ல, ஒரு ஒரு ராஜா, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்ல, பட் சொல்கிறேன், ஒரு ராஜா அந்த நாட்டில் ஆளணும்னா 5 வருஷம் ஆளலாம். அதுக்கு அப்புறமா எழுத்த ஊருக்கு கொண்டு போய் எழுத்த மாதிரி
அந்த ஆற்றுக்கு அந்த அக்கறையில் கொண்டு போட்டுருவாங்க. அது ஃபுல்லாக காடு, ரொம்ப நாசமாக போகக்கூடிய ஒரு இடம். அங்கே போய் யாரும் திரும்பினதே இல்லை. ஓகே. ஒரு ராஜா வந்து மகிழ்ச்சியாக ஒருத்தன் வந்து நான் ராஜா பொசிஷன் எடுத்துக்கிறேன்ட்டு வரான். ஓகே. ஓகே, அவன் வந்து 5 வருஷம் முடிஞ்சோடனே அவன் எல்லாரும் நீங்களாம் அந்த பக்கம் நீ போகணும் அதனால அவன் எந்த வருத்தமும் இல்லை, நான் போய்க்கிறேன்ட்டான். தெரிஞ்சு வந்ததோட இல்லை, தெரிஞ்சு வந்ததுனால இந்த 5 வருஷத்தில் அதை he made it so greenery. அதுதான் நான் இங்கே பார்த்தேன். He would have laid his path perfect. ஒன்று எனக்கு அந்த இதுவும் கிடையாதுப்பா. I am very clear on what I am going to do. நைஸ். நீங்கள் சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிளே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நிற்கும்போது இவெல்லாம் ஹீரோ ஆகிடுவானா அப்படின்னு சொன்னதெல்லாம் போயிட்டு நான் முன்னாடியே சொன்ன வார்த்தை தான். தமிழ் சினிமாவுடைய முகமாகவே இன்னைக்கு மாறி இருக்காரு. முதல் படத்தில் என்ன ஒரு விமர்சனத்தை சந்திச்சாரோ கடைசி படம் வரைக்கும் நிறைய எவ்வளோ கிரிட்டிசிஸ் இருந்தாலுமே நின்று தளபதியாக நின்று பேசிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு கடைசி படமா ஒரு லாஸ்ட் டான்ஸா இருக்கும்பொழுது இதை வந்து தமிழக மக்களே வந்து கொண்டாட தவற மாட்டாங்க. இது நம்ம லாஸ்ட் டான்ஸோ இது வந்து ஒரு லாஸ்ட் ஃபிலிம்னு நம்ம நினைக்க வேண்டாம். I hope. ஆமாம், இல்லை எதனால சொல்கிறோம்னா we are going to keep seeing him again and again from another arena. இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போயிருக்காரு, அவ்வளோதான். என்ன பண்ணோம், டைனிங் முடித்தோம், என்ன சாப்பிட்டோம், கையெழும்புறதுக்கு போய் கையெழுமிட்டோம், நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பன்னு போகலாம், இல்லைன்னா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறோம் வெளியில், நான் போகலாம், அந்த ரூம் போகிறோம், இங்கேருந்து அந்த ரூம் போகிறாரு, அவ்வளோதான். நம்ம வீட்டு பையன் தானே. நம்ம வீட்டு பையன். இந்த வார்த்தை ரொம்ப ஒரு மாதிரி பர்சனல் கனெக்டான வார்த்தை. ஓகே, உங்களுக்குமே வாழ்த்துக்கள். ஜனநாயகன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கணும். ஜனநாயகன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வாய்ப்பு இருந்தா நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு எனக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ கைஸ். ஓகே, எல்லாருக்கும் இப்போ சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், நல்லா வரட்டும்.